கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக ஒரு கள்ள போதகம் ரொம்ப பரவி கொண்டே போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம்ன்றது தண்ணியில எடுக்கக்கூடாது. ஆண்டவர் அதை பத்தி தண்ணியில எடுக்கிற ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு ஒரு விதமான கட்டுரைகளை படித்துக்கொண்டு அந்த கட்டுரைகளை தேவனுடைய உபதேசமா இங்க என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. அநேகர் இதுல இடறி போறாங்க. இதுல யார் அநேகர் இடறி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் காட் தெரிஞ்சவங்க தான். அவங்க போதிக்கிறவங்க அந்த ஒன் காடை தான் போதிக்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானம் வந்து தண்ணியில மூழ்கி இருக்கக்கூடாது. அதை பத்தி ஆண்டவர் சொல்லல. பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க எப்படி அக்னியில மூழ்கி எழுந்திருப்பீங்களா? அப்படிலாம் சில பேரை வஞ்சித்து ஏமாத்தி கொண்டு வராங்க. இதுல அநேக சத்தியத்தை தெரிஞ்சும் இடறி போறாங்க. வசனம் இருக்கு இல்லையா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இந்த அநேகர் எழும்புவாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறபடியே இன்னைக்கு தேவனுடைய வசனத்தின்படி இதெல்லாம் நடந்து வருகிறது. இது ஏன் நமக்கு நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லோருமே இயேசுவை தேவனை அறிந்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றும் சபைகளை கூடியிருக்கிறோம். இருந்தாலும் இது போல கள்ள உபதேச போதிக்கிற சகோதரர்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டும்படியாக நம்ம இதை பயன்படுத்திக்கணும். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று தெளிவா எழுதிருக்கு. ஆனா இங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் சொல்லி ஆண்டவர் நல்லாவே பிரிச்சு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற ஜலம்ன்றது பரிசுத்த ஆவின்னு சொல்லி கள்ளமாய் போதிக்கிறாங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆவினாலும் எழுதியிருக்கு. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. அதாவது ஆவியில பிறக்கிறது என்னன்னா, ஞானஸ்தானத்துல முதல்ல என்ன நடக்குது? நான் தண்ணியில முழுகும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்த நான் அவருடைய கூட அடக்கம் செய்யப்பட்டேன். திரும்பவும் எழுந்திருக்கும் போது புதிதாய் பிறக்கிறேன். அப்போ புதுசா மூச்சு விடுறேன். தண்ணியில மூழ்கி இருக்கும்போது மூச்சு விட முடியாது. எழுந்திருக்கும் போது நான் மூச்சு விடும்போது புதிதாய் பிறந்திருக்கிறேன். வாழ்கிறது நான் அல்ல, நான் தான் மரிச்சிட்டேனே. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் புது சிருஷ்டியாய் அவருக்குள்ள அவரை போல வாழ்றதுக்காக என்னை நானே அவருக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர் இருக்காரு இல்லையா? அப்போ ஜலத்தினாலன்னா நம்ம தண்ணீரை மூழ்கி எழுதுறதை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றதுக்கான நிறைய வசனங்களை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல ஆண்டவர் இவங்க சொல்றாங்க இல்லையா, ஜீசஸ் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்தானம் சொல்லும் போது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி ஜீசஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நீங்க அதை போய் இன்னமும் தண்ணியில மூழ்கி எழுதி சடங்கை கடைபிடிக்கிறீங்க. இது சடங்கா இல்ல அது உடன்படிக்கையா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அவங்க ஒன்காடு சொல்றாங்க, அதனால அவங்க சொல்றதெல்லாம் சத்தியமா இருக்குமானா, பிசாசும் தேவன் ஒருவர் உண்டு என்று அஞ்சி நடுங்கும். ஆனா அது வசனத்துக்கு கீழ்ப்படியாது, வசனங்களை அவமாய் பொய்யாய் மாற்றும். அதனால எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கிறபடி இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றி கொள்ள போறோம். சரி, வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும்
இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். ஆமென். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றாது தனது இஷ்டத்துக்கு இடத்திலிருந்து வீசுகிறது. அதன் சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அது எங்கிருந்து வருது, எங்கிருந்து போகுதுன்னு நம்மளால தெரியாது இல்லையா? அதே போல ஆவியில் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம வேத வசனங்களை தேவனுடைய ஆவியை கொண்டுதான் நம்ம ஆராயிறோம் இல்லையா? அதனாலதான் வசனம் சொல்லுது, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல், யாரோட கட்டுரைகளை பார்த்து உபதேசம் பண்ணாம வேதத்தை படிச்சு பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். ஜென்ம சுபாவ மனுஷனோ என்ன பண்ண மாட்டான், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்குமா, பைத்தியமாக தோன்றும் சொல்லி எழுதியிருக்கு. ஆவிக்கேற்ற பிரகாரமா ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவர்களாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னது கர்த்தர் தண்ணீரை மூழ்கி எழுது கூடாது, அது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கள்ளமாய் போதிக்கிறாங்க இல்லையா? பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் நீ ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னதை நீங்க தப்பா தண்ணியில மூழ்கி எடுக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வஞ்சகர் வஞ்சிக்கிறத நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். சரி, ஞானஸ்தானம் தண்ணியில எடுக்க கூடாதா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு அதற்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். ஆமேன். ஆமேன். ஜீசஸ் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? யோர்தான் நதியில்னு தெளிவா எழுதி இருக்கு இல்லையா? யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, அப்ப அதுக்கு முன்னாடி ஜலத்துல இறங்கி இருக்கணும் இல்லையா? மூழ்கி தானே ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். உடனே இந்த வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, ஜீசஸ் ஏன் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர்லாம் படிக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்விலாம் கேட்டாங்க. சரி, நம்ம அப்போஸ்தலர்லயும் பார்க்கலாம், எல்லா வசனங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதுல தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க கூடாதா, என்ன ஆண்டவர் நம்மளுக்கு போதிச்சிருக்காருன்றத வசனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 35-38 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமென். ஆமென். இது அப்போஸ்தலர்ல தான் இருக்குது. கர்த்தர் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வழங்கின பரிசுத்த ஆவியினர் நம்ம மீது இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க இல்லையா? அப்போ பிலிப்பு என்ன பண்றாரு, ஒரு மந்திரி கிட்ட போயிட்டு வேத வாக்கியங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. அப்போ மந்திரி கேட்கிறாரு, தண்ணீர் இல்ல ஒரு இடத்துக்கு அவங்க 2 பேர் வரும்போது, அப்போது மந்திரி கேட்கிறாரு, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன? அப்ப என்ன சொல்ற, நீ முழு இருதயத்தோட நீ விசுவாசிச்சீங்கன்னா ஞானஸ்தானம் எதிர்க்கிறதுக்கு வேற எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி, அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ரதத்தை நிறுத்தி பிலிப்புவும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் எழுதியிருக்கு. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான்னு சொல்லியிருக்கு. அப்போ தண்ணியில மூழ்கிதானே அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இது அப்போஸ்தலர்கள் தானே இருக்கு. சரி, இன்னமும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், புறஜாதியருக்கு அப்படி சொல்லல. புறஜாதியாருக்கு வந்து ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் கொடுக்க கூடாதுன்னு சில வஞ்சகர்கள் சொல்றாங்க. சரி, அதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43-47 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளையும் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும்
பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமேன். ஆமேன். கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. கொர்நேலியு யாரு? புறஜாதி யாருன்றதை நம்ம பாக்குறோம். அங்க போய் பேதுரு பிரசங்கிக்க தொடங்குறாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. பாவ மன்னிப்பு எந்த நாமத்துல நமக்கு உண்டாகுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை கொடுத்துதான் சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். அப்போ நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வராருன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் நாம் முத்திரை பண்ணப்பட்டோம். யாராவது இயேசு கிறிஸ்துவை தேவன் சொல்லி அறிவிக்கிறாங்க, தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய அன்பை என்னதென்று நமக்கு விளக்கி சொல்லும் போது அவர் மீது நமக்கு அன்பு உண்டாவது. விசுவாசத்தினால் உண்டாவதே அன்பு இல்லையா? அப்போ விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அப்போ அந்த விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த அன்பு உருவாகுதுல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்போ நம்ம ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் நடந்தது. பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே அந்த வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியினர் வந்து இறங்குறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதியார் மேல் பொழிந்திருக்கிறத பட்டு பிரமித்து போறாங்க. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தின் கதவை யாருக்கு? புறஜாதியாருக்கு திறந்திருக்கிறார். அது குறித்து அவங்க பிரமித்து போறாங்க. அப்போது பேதுரு கேட்கிறத பாருங்க, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா? தண்ணீரை விலக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஞானஸ்தானம் பெறணும்னா தண்ணீர்ல தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க இல்லையா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்னு சொல்லி எழுது. அப்ப இவ்வளவு தெளிவான வசனங்கள் இருந்தும் இந்த கள்ளர்கள் ஏன் வஞ்சிக்கிறாங்கன்னா, நம்ம வேதத்தை சரியா படிக்காதனாலதான் இந்த கள்ளர்கள் என்ன பண்றாங்க, அநேகர் எழும்பி அநேக ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் தான் நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்போ புறஜாதியாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்கன்னு சொல்லி 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்ததும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துலதான். அப்ப அவரோட நாமத்துலதான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. அவரோட ரத்தத்தால கழுவப்பட்டாதான் நம்மளுக்கு சுத்தமா வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு இருக்குது, அது என்ன? அப்போ நீங்க அக்னியில முழுங்கி எழுந்துவீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க இல்லையா? முதல்ல பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினர் அவங்க மேல இருந்து இறங்கினார் இல்லையா? இதுதான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். அப்போ இதுக்கான வசனம் இருக்கா அப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:15-16 வசனங்கள் வாசிக்கலாம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவு கூர்ந்தேன். ஆமேன். ஆமேன். இப்ப கொர்நேலியு வீட்டுல வந்து புறஜாதியாருக்கு ரட்சிப்பின் கதவை, விசுவாசத்தின் கதவை தேவன் திறந்தார் என்ற சந்தோஷத்தோட பேதுரு என்ன பண்றாரு, அவங்களோட சீஷர்களோட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கொர்நேலியு வீட்டுக்கு நான் போகும்போது இந்த மாதிரி நடந்துச்சுப்பா. அப்போ நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியினவர் ஆதியில் நம்மேல் இறங்கினது போல. ஆதியில் எப்ப இறங்கினாரு? பெந்தகோஸ்தேன் பண்டிகையில அவங்க ஒருமனப்பட்டு இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. அதே மாதிரி கொர்நேலியு வீட்லயும் நான் போய் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதி மேல இறங்கினாருப்பா. அப்போ யோவான் சொன்னிருந்தார் இல்லையா, நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன், எனக்கு பின் வருகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாதரட்சத்தையும் நான் சுமப்பதற்கு தகுதி இல்லாதவன்,
அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொன்னார் இல்லையா, அது நிறைவேறினதை நான் நினைவு கூர்ந்தேன்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவங்களோட அப்போஸ்தலர்கிட்ட பேசிக்கிறாரு. ஜீசஸ் பாத்தீங்கன்னா பரமேறி போறதுக்கு முன்னாடி 40வது நாளும் சொல்லுவாரு, நீங்க எங்கேயும் போவாதீங்க, பரிசுத்த ஆவியார் உங்க மேல வருவாரு, நீங்க பரிசுத்த ஆவியால் ஞானஸ்தானம் பெறுவீங்கன்னு ஆண்டவர் சொன்ன, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அப்போ நினைவு கூர்றாங்க. எப்ப நினைவு கூர்ந்தாங்க? அவர் சொன்னது நடந்ததுனால, அப்படி நடந்ததுனால தான் அப்படி நினைவு கூர்றாங்க இல்லையா. அப்போ பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம்ன்றது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்படுறோம் பாத்தீங்களா, விசுவாசத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது தான் என்னது, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம். அப்போ பெந்தெகோஸ்தே பண்டிகையில 3000 பேர் மேல எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியினர் வந்து இறங்குனது போல, அப்போ அவங்க அதனால நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்களா? எப்படி பேதுரு சொல்றாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ, அதே போலதான் அந்த 3000 பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் என்ன பண்ணாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ல இருந்து 40 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு என்று, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலதான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் உண்டாயிருக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு இல்ல. வானத்திலும் பூமியிலும் நம்ம ரட்சிக்கப்படணும்னா அது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்துக்கான வல்லமை தான் உண்டு. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்க. வாக்கு தத்தமானது, இது வந்து வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு கட்டளை. ஆனா இந்த கல்லர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தான் தண்ணில மூழ்கி எடுக்கணும். அப்போஸ்தலர்ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு யாருமே இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிறாங்க. அநேகரை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், யாரு, அப்போஸ்தலர்கள் மட்டும் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர வரைக்கும் உள்ள தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளை சாட்சியாக கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்றார். அப்ப ஞானஸ்தானம் அவங்களை ரட்சிக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். சரி, இன்னும் எபேசியர் அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் வாசிக்கலாம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை தெரி முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆமேன். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக்கி பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சபைக்கு முன்னாடி நம்மளை நிறுத்துறதுக்கு அவர் என்ன பண்ணாரா, தாம் அதை திருவசனத்தை கொண்டு, ஏன்னா வசனத்தினால்தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெனிபிக்கப்பட்டோம் இல்லையா. அப்போ திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அப்போ தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்குதுன்றது சொல்றது என்னதுங்க, தண்ணீரை முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறத பத்தி தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்போ திருவசனம் ஆவியா இருக்கு, தண்ணீர் வந்து இந்த சாதாரண நம்ம தண்ணியில மூழ்கி எடுக்கிறதா இருக்குது. அதனாலதான் ஆவினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி எழுதிருக்கு. வெறும் ஆவினால பிறந்துட்டேன் அதனால நான் தண்ணியில பிறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம பிறக்கணும். ஜலத்தினால பிறக்கிறது உடன்படிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம்ன்றது ஒரு உடன்படிக்கை. முந்தின பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனமா இருந்தது. அந்த உடன்படிக்கை தான் ஆவிக்குரியதுல ஞானஸ்தானமா மாறுச்சு. அப்போ ஞானஸ்தானத்தினால்தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். நம்ம பாவங்கள் கழுவப்படுது. சரீரத்துல மாத்திரம் இல்ல, நான் என்னோட ஆத்மாலையும் ஆவிலும் இந்த பாவங்கள் எதனால கழுவப்படுதுன்னா, நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும்போதுதான் இது நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு வசனம் சொல்லுது பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்மளுடைய நீதி நிமித்தம் எல்லாம் நம்ம ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் பாத்தீங்களா, அதை விசுவாசிக்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தமது இரக்கத்தின்படி மறுஜென்ம முழுக்கினாலும், மறுஜென்ம முழுக்குன்றது இங்க ஞானஸ்தானத்தை ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதுனால. அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம நினைவு கூறணும். அப்போ மறுஜென்ம முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதுனாலையும் என்ன பண்ணாரு, நம்மை ரட்சித்தார்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். ஆமென். இந்த வசனம் பாருங்க, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு என்ன பண்ணுமா, இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அவர் தான் அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணார். அதனாலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப எலியா ஏனோக்கு இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க போதிக்கிறது எல்லாம் எப்படி இருக்குது, வஞ்சகமா இருக்குது. நமக்கு அந்த மார்க்கத்துல போறதுக்கு நமக்கு எதனால தைரியம் உண்டாயிருக்குதா, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குது. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம் தான் நம்மளுக்கு என்ன பண்றது, தேவனுடைய வீட்டுல நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் உண்டாயிருக்குது. அப்புறம் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவராயும், அதாவது நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே மனம் திரும்பி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக இருக்கு. அப்போ சரீரத்தை எதனால கழுவப்பட்டோம், ஆவினால கழுவப்படுது, இருதயத்துல இருக்கிறதெல்லாம் கழுவப்பட்டோம். அப்போ ஆவினால எப்படி சரீரத்தை கழுவ முடியும், அப்போ தண்ணீரை மூழ்கி இருந்தா தானே சரீரம் கழுவப்படும். அதனால்தான் நீங்க ஞானஸ்தானம்ன்றது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து நம்மளை ரட்சிக்குது. நீ ஞானஸ்தானத்துல தண்ணியில மூழ்கி எழுதுகிற இல்லையா, அது நீ குளிச்சுட்டு வந்தன்னு நினைக்காத, அது உன்னை ரட்சிக்குது. அது தேவனும் முனுக்கும் நீங்களும் தேவனும் செய்கிற உடன்படிக்கைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ உடன்படிக்கை மீறுகிறதே பாவம்னு சொல்லியும் வேதத்துல எழுதிருக்கு. அப்போ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகும், இனி நான் பாவம் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பார் என்ற விசுவாசத்தோட நம்ம பாவங்களுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்புறது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டதுனால சரீரமும் என்ன பண்ணுது, தண்ணியில மூழ்கி எழுதுறது ஒரு உடன்படிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண விசுவாசத்தோடும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேரக்கடவுன்னு சொல்லி எழுதி. ஞானஸ்தானம் உடன்படிக்கைன்றது புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆமேன். ஆமேன். பவுல பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமம் என்னது, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய நாமம் இல்லையா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுன்னு சொல்லி எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை தான் சொல்றாரு இல்லையா. யாரால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலதான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதையும் என்ன பண்றாங்க, அவரோட நாமத்தை பரியாசக்காரங்க நீங்க பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஆமென். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தினால், அப்போ அவர்னா யாரு, பிதான்னு அர்த்தம். அப்போ அவருடைய நாமத்தினால உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தான் நமக்காக குமாரனா இறங்குவாங்க. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கொர்நேலியு வீட்டுல சொல்றாரு, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்களே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கட்டளைப்படையில்லை. அப்ப நம்ம மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, துன்மார்க்கனா இருந்தோம், நம்ம அக்கிரமக்காரனா இருந்தோம், விக்கிராராதனைக்காரனா இருந்தோம். அப்ப ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். இது கிரியினால் உண்டானதில்லை, இது தேவன் கொடுக்கிற ஈவு. ஈவுனா பிச்சைன்னு அர்த்தம். அப்போ அவரை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்தமாக்கப்படுறோம், நீதிமானாக்கப்பட்டோமே தவிர கிரியனால இது உண்டானு கிடையாது. இங்க ஞானஸ்தானத்தை தான் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் நம்ம பரிசுத்தமாகப்பட்டோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. 1 பேதுரு 3:21 வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆமென். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. அப்போ நோவால இதுக்கு முன்னாடி வந்து வசனம் படிச்சீங்கன்னா, நோவால அந்த நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும்போது 8 பேரை காக்கப்பட்டு மீதி பேர் அழிக்கப்பட்டாங்களே, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது. எப்படி நோவா காலத்துல அந்த 8 பேர் காக்கப்பட்டு மீதி எல்லாம் ஜலப்பிரளயத்துல அழிக்கப்பட்டாங்களோ, அதே போல ஞானஸ்தானமும் உங்களை காக்குதுப்பா, உங்களை ரட்சிக்கிறது அப்படின்றதுக்கான வசனம் இது. அப்போ மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல், நீ தண்ணியில மூழ்கி எழுந்துருவாது குளிச்சுட்டு வரேன்னு நினைக்காத, உடம்புல இருக்கிற அழுக்கு போயிடுச்சுன்னு நினைக்காத. அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் ரட்சிக்குது. அதனால அப்போஸ்தலர் 2:38 இவங்க ஞானஸ்தானம் பெறும்போது அதுக்கப்புறம் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகள்ல சேர்த்தார். அப்போ முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்பட்டான்னு எழுதி இருக்குது. அதையும் பரியாசம் பண்ணுமா? வசனம் சொல்லுது. இப்ப நம்ம அன்னைக்கே மறிக்கலையே, அப்போ நம்ம இன்னமும் என்ன பண்றோம்? வாழ்கிறோம். ரட்சிப்பை இழக்க முடியாதுலாம் சொல்லுவாங்க. நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப துன்மார்க்கமா நடப்பேன், நான் உடன்படிக்கை மீறுகிறேன். அப்போ உடன்படிக்கையை மீறுகிறவன் தண்டிக்கப்படுவான்னு எழுதியிருக்குது. உடன்படிக்கையை மீறுகிறதே பாவம். அதனாலதான் அனனியா சப்பிரால் என்ன பண்ணாரு? கர்த்தர் கொன்றார். அப்போ யூதாசம் ரட்சிக்கப்பட்டான் தான் இல்லையா? ஆனாலும் என்ன பண்ணான்? காட்டி கொடுக்கப்பட்டதுனால என்ன பண்ணான்? அவனுடைய மகிமையை இழந்து போனான். அப்போ ரட்சிப்பை இழக்க முடியும். அப்போ நம்ம முடிவு பரிந்து நிலைத்திருக்கணும்னா, எப்படி நிலைத்திருக்கிறதுனா என்ன? விஜய் சொல்றாரு, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு எனக்குள் நிலைத்திருங்க. என்னோட கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்திராதவன் எவனும் அவருடையவன் அல்லன்னு எழுதிரு. கிறிஸ்துவோட உபதேசத்துல ஆலயம் இருக்கா? தசம பாகம் காணிக்கை இருக்கா? சிந்திச்சு பாருங்க. பாஸ்டர்னு சொல்ல சொன்னாரா? இதெல்லாம் எதுவுமே தேவனுடைய கிறிஸ்துவோடைய உபதேசம் கிடையாது. கிறிஸ்துவோட உபதேசம் அல்லாத எல்லாமே என்னது? பிசாசினால் உண்டாயிருக்குதுன்னு சொல்லி எழுதி. சரி, அக்கினினால ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி எழுதியிருக்கே. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லியிருக்கேன். நீங்க தண்ணியில மூழ்கி எழுந்துற போல நெருப்புல மூழ்கி எழுந்துடுவீங்களா அப்படின்னும் பரியாசம் பண்றாங்க இந்த பரியாசக்காரர். சரி, அதுக்கான வசனங்களையும் பார்க்கலாம். மார்க் 9:49 வாசிக்கலாம். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஆமென். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினியால் உப்பிடப்படுவான்னு சொன்னா சோதனை இருக்கும். சோதனையை ஜெயிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை தருவார்னு சொல்லியிருக்கு. அப்போ சோதனைன்றது வேதத்துல அக்கினின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த சோதனைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? மூழ்கி எழுந்துதான் வரணும். எப்படி தண்ணியில் எப்படி மூழ்கி எழுந்தமோ அதே போல இந்த சோதனையை சகித்து அதை ஜெயித்தாதான் நம்மளுக்கு ஜீவ கிடைக்கும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை தருவான்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போ ஒரு விதைகள் ஓமையை சொல்றாரு. வசனத்தை கேட்டவனே ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணு? உலக கவலைகளை மைசூரிய மயக்கமா அவனை நெருக்கி போடுங்க. அவன் என்ன பண்ணல? பலன் தராம போறான். அப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவனும் அதனை வசனத்தை காத்து கொண்டு 30, 60, 100 பலன் தருகிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வசனத்தை கேட்டவங்க தான் பின்னாடி என்ன பண்ணாங்க? விலைக்கு போயிட்டாங்க. அப்ப ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு இவங்க எப்படி உபதேசிக்க முடியும்? அப்போ சோதனை இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் எழுதியிருக்கு. உபத்திரங்கள் வழியால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு எழுதியிருக்கு. இடுக்கமான வாசல் வழியா தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ நம்மளுக்கு இந்த அக்கினியில சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகளை நம்ம நிக்கணும். நல்லா பாருங்க, யோபு சொல்றாரு, என்னை சோதித்து பாரும், நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ அவரை சோதிச்சு பார்த்தா அவர் எப்படி விளங்குவாரா? பொன்னாக விளங்குவேன்றார். அப்போ
அக்கினினாலதான் என்ன பண்ணுவாங்க, பொண்ணை சோதிச்சு பார்ப்பாங்க. அப்போ அது பொன்னாய் விளங்குது போல நம்மளுடைய ஆத்மா, வெளியேற பெற்ற ஆத்மாவும் எப்படி இருக்கும், பொன்னாய் விளங்கும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், யார் அந்த அஸ்திபாரம்? அப்போ அந்த மூளைக்கல் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அஸ்திபாரம் பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம். அது மேல எப்படி கட்டுறாங்களாம், ஒருத்தர் பொன்னால கட்டுறாங்களாம், இன்னொருத்தவங்க வெள்ளினால கட்டுறாங்க, விலையேற பெற்ற கல்லுனால கட்டுறாங்க, மரம், புல்லு, வைக்கோல் ஆகிய இவைகளால கட்டி பாக்குறாங்க இல்லையா. அவன் எப்படி யார் எப்படி கட்டினாங்கன்றத அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை என்ன பண்ணும், விளங்க பண்ணும். அப்போ கொஞ்ச நாள் ஆன பிறகு அது என்ன பண்ணும், அது அக்னினால வெளிப்படுத்தப்படும். எப்படின்னா அவனுடைய வேலைப்பாடு எத்தகை உள்ளது என்று அக்னி என்ன பண்ணுமா, பரிசோதிக்குமா. அப்போ பொன்னால கட்டினானா அந்த அக்னியில அந்த பொண்ணு நிற்கும், வெள்ளி நிற்கும், விலையேறப்பட்ட கல்லு நிற்கும். ஆனா மரம், புல்லு, வைக்கோல்ல என்ன பண்ணும், எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்போ அந்த அக்னி சோதனையில அவங்க விழுந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி கட்டுக்கிறோம், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று அது சோதிக்கப்படும். விசுவாச சோதனை நமக்கு இருக்கும். அபிரகாமை எப்படி ஆண்டவர் பரிசீலித்து பார்த்தாரோ அதே போல நம்மளையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். வாசிக்கலாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ணோம், தேவனுடைய பலத்தினால நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுதந்திரம் பரலோகத்துல நமக்கு இருக்குதான். ஆனாலும் அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் இப்பொழுது கொஞ்ச காலம் சொல்லி எழுதியிருக்கு. பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறோம் இல்லையா. அப்ப சோதனை நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. அப்போ அழிந்து போகிற பொண்ணு அக்கினினாலே சோதிக்கப்படும் இல்லையா. அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்ற உங்களை விசுவாசம் என்ன பண்ணுவோம், சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி எழுது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த அக்கினி சோதனை வழியாதான், உபத்திரங்கள் வழியாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த உபத்திரங்களை நிலை நிற்கிறவன் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனாலதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, அடுத்தது இவங்க கேட்கிற எனக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா, அவங்களாம் தண்ணீர மூழ்கி எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களா இல்லையான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சரி, அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு எங்க வசனம் காட்டுன்னு நம்ம கேட்டோம்னு வைங்களேன், அவங்களால ஒரு வசனத்தையும் காட்ட முடியாது. வேதம் குறைவற்றது, அதுல எல்லாமே எழுதி இருக்குது. நம்ம தான் அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு வசனத்துல இருக்கு, ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35-37 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆமென். ஆமென். யோவான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் போது அவருடைய சீஷர்கள் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுக்கு பின் சென்றாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. சரி, அந்த 2 சீஷர்கள் யாருன்னு பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ஆமென். அப்ப அந்த 2 பேர்ல யாரும் பாத்தீங்களா, ஒரு சீமோன் பேதுரு, 2வது ஆளு அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் தான் என்ன பண்ணாங்க, யோவான் கிட்ட இருந்து
ஏசப்பா கிட்ட சீஷர்களா போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, இவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். இவங்க யோவான் கிட்ட இருந்திருக்கிறாங்க. அப்போ யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம இருப்பாரா, கொடுத்திருப்பாரா, கொடுக்காம இருப்பாரா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்கள அவரு சீஷர் ஆக்கி இருப்பாரா அப்படின்றத அந்த கேள்வி கேட்டு பாருங்க. யோவான் சொல்றத பாருங்க. பரிசேயரும் சரிசேயரும் வரும்போது அவங்க கிட்ட விரியன் பாம்பு குட்டிங்களே, வரப்போகிற ஆக்கினைக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி வகை காட்டினவன் யாருன்னு அவர் கேட்கிறார் இல்லையா? அப்போ அவரோட சீஷர்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு? நிச்சயம் ஞானஸ்தானம் கொடுத்திருப்பாருன்றதை நம்ம விசுவசிக்கிறோம். சரி, இன்னும் அநேக வசனங்களால நம்ம பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். ஆமென். ஆமா, இந்த வசனம் பாருங்க. ஏசப்பா என்ன பண்றாரு? எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு இல்லையா? அப்போ பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் காலை கழுவக்கூடாது. அப்போ நீ சொல்லும் போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு கிடையாதுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, என் காலை மாத்திரம் இல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட நீங்க கழுவணும். நல்லா பாருங்க, தலையை கூட கழுவணும்னு அப்படி சொல்லும் போது இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். அப்போ முழுகினவன் சொல்லி எதை சொல்றாரு? அவர் ஞானஸ்தானத்துல முழுகினதை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாருன்றதுக்கான வசனம் தான் இது. சரி, அப்போஸ்தலர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களான்னு கேட்கிறாங்க இல்லையா? பவுல் ஒரு அப்போஸ்தலர், தெரியும் இல்லையா? அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஆமென். ஆமென். அப்போ சகோதரனாகிய சவுலேன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படி, நீ பரிசுத்தால் நிரப்பப்படும்படியும் உன்னை அனுப்பினார்னு சொல்லி அனனியா சொல்லும் போதே அவன் என்ன பண்றாரு? உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தன, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தை பார்த்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல அவர் ஞானஸ்தானம் பெற்றார்னு எழுதியிருக்கு. அப்போ பவுல் ஒரு அப்போஸ்தலர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனுமாகிய பவுல் சொல்லி எழுதிருக்கு. அப்போ பவுல் யாரு? அப்போஸ்தலர்னு பாக்குறோம். அப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. 2-3 சாட்சிகளால காரியங்கள் நிலை வரப்படும். அப்ப நம்மளுக்கு 2 சாட்சி இருக்கணும். ஆனா 3 சாட்சியை நான் சொன்னேன். ஒன்னு பேதுருவை பார்த்தோம், இப்ப அப்போஸ்தலரை பாக்குறோம், அப்போஸ்தலர் பவுலை பாக்குறோம். அவரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு. அவர் ஒரு அப்போஸ்தலன்றதை பாக்குறோம். அவர் அப்போஸ்தலன்றதுக்கு இன்னொரு வசனமும் பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளும் நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று. ஆமென். புறஜாதியருக்குள்ளே பேசுகிறேன், புறஜாதிக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே. அப்போ இன்னொரு இடத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேதுருவை அப்போஸ்தலர் ஆக்கின கர்த்தர் புறஜாதியருக்கு என்னை அப்போஸ்தலர் ஆக்கினார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பேதுரு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கான வசனத்தை பார்த்தோம், பவுலும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கான வசனத்தை பார்த்தோம். இன்னொரு அப்போஸ்தலரையும் நம்ம பார்க்கலாம். 3 சாட்சிகளால நம்ம நிலைவரப்பட முடியும். அப்போ இன்னொரு அப்போஸ்தலர் யாருன்றதை வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். ஆமென். இங்க இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லி எழுதியிருக்கு? அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்னு எழுதியிருக்கு இல்லையா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும். ஆமென்.
ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவ மாம்சத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாரு? ஊழியக்காரனா தான் இருந்தார். அதனாலதான் கால்களை கழுவுனாரு. நீங்க முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீ முதல்ல ஊழியக்காரனா இருங்கப்பா. அப்போ நீங்க போதகர் என்று நீங்க சொல்றீங்களே, அது நான் தான், உண்மைதான், நான் கிறிஸ்து தான். நானே உங்க பாதங்களை கழுவுனா அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு முன்மாதிரியை வைத்துட்டு போனாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியக்காரரா இருக்கும்போது அவர் அப்போஸ்தலர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாரு. அப்போ யோவான் ஸ்தானனால இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாரே. அப்போ 3 அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் பெற்றதுக்கான வசனம் பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த குருடருக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்றதை நம்ம பாக்குறோம். ஞானஸ்தானம் எடுக்கணும். அது ஞானஸ்தானம் எடுக்கிறத பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா நீதியும் நிறைவேற்றுறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமேன். ஆமேன். ஜீசஸ் யோவானால ஞானஸ்தானம் பெறுறதுக்கு வந்திருக்கும் போது யோவான் தடை செஞ்சு என்ன சொல்றாரு? நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீங்க என்கிட்ட வரலாமா? இப்ப இயேசு பிரதித்துமா சொல்ற வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது. அப்ப ஞானஸ்தானம்ன்றது நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்கிறதுன்றத நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட அந்த நீதியை நிறைவேற்றாதபடி இந்த பிசாசின் ஊழியக்காரர்களும் என்ன பண்றாங்க? சில பேர் எழும்பி அநேகரை வஞ்சித்து கொண்டு போயிருக்கிறாங்க இல்லையா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். ஈசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஆமென். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்ப குரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. ஜீசஸ் சொல்றாரு, நானே போதகரா இருக்கேன், உங்களை மனிதரை போதகர் என்று அழைக்கப்படாதுங்க, நான் உங்களுக்கு குருவா இருக்கிறேன்னு சொன்னாரு. குரு ஞானஸ்தானம் எடுத்தாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுறதுக்கு நம்மளுக்கு மாதிரியை வைத்துட்டு போனார்னு சொல்லி எழுதியிருக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் இவங்க என்ன கேட்பாங்க பாத்தீங்கன்னா, கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானா? சரி, அதையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். அப்போ இந்த கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கல. ஜீசஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் கூட என்ன பண்ணுவேன்? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேனே. அப்போ பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, ஞானஸ்தானம் எடுக்கலையே, அது எப்படி அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு வஞ்சிக்கிறாங்க. இதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கணும்ன்றது ஆண்டவர் நம்மளுக்கு அநேக வசனங்கள் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தரை பாத்தீங்கன்னா யதார்த்தம் உள்ள தேவனா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா, அந்த சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் ஒருவன் இயேசுவை பரியாசம் பண்றதும் இகழ்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொருத்தன் என்ன பண்றான்? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டு இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். நம்ம கெட்ட செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம், அதனால நம்மள சிலுவையில் அறையப்பட்டாங்க, இந்த தண்டனை நியாயம். ஆனா இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே, இவர் பரிசுத்தர்னு சொல்றான், தன்னை பாவின்னு சொல்லி அறிக்கை பண்றான். நம்ம ஞானஸ்தானத்துல அதான் பண்றோம். நான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த, அவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அதேதான் இந்த கள்ளனும் என்ன பண்றாரு? விசுவாசிக்க மறிக்க போற 2 நிமிஷத்துல இவங்களுக்கு முன்னாடியே மறிக்க போற ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்தருளும் என்று. அப்போ இயேசுவை கிறிஸ்து என்று அவர் விசுவாசிக்கிறத
நம்மளால முடியுது. அப்போ அவர் ராஜ்யத்துல வருவார்னா கிறிஸ்து தான் ராஜ்யத்துல வருவார்னு யூதர்கள் எல்லோரும் நம்பி இருந்தாங்க. அப்போ நிச்சயமா அடிக்கப்பட்ட அந்த கல்லன்கள் இருவரும் யூதர்களா இருக்கணும். அதனாலதான் உங்களுடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போதுன்னு அவங்க விசுவாசிக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்து வருவார்ன்றத யூதர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. அதுக்குதான் ஜீசஸ் சொல்றாரு, இன்றைக்கே நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்றார். அந்த டைம்ல போய் இறங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடையாது. அவர் யதார்த்தம் உள்ள தேவனா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கை எல்லாம் யதார்த்தம் அல்லவோ. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. ஆமேன். அவர் செய்கைகள் எப்படி இருக்கான்? யதார்த்தம் இல்லை. அவர் ஞானம் உள்ள தேவன். அந்த டைம்ல போய் நீ இறங்கி ஞானஸ்தானம் எடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் மனம் திரும்புதல தான் பாக்குற. அவருக்கு நேரம் இருந்திருந்தா நிச்சயமா ஞானஸ்தானம் எடுன்னு தான் சொல்லியிருப்பாரு. சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். ஆமென். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குதான்? யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கு. நியமிக்கப்பட்ட காலத்திலே, அது நிச்சயமா குறிக்கப்பட்ட நேரத்துல அவர் நிச்சயமா வருவார். அப்போ யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. கல்லனுக்கு அந்த நேரத்துல இறங்கி எடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால ஆண்டவர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினார். உங்களுக்கும் எனக்கும் நேரம் இருக்கு, அப்ப ஏன் எடுக்கலன்னு ஆண்டவர் நம்ம இந்த உடன்படிக்கை ஏன் பண்ணலன்றதை நம்மள நிச்சயமா கணக்கு கேட்பார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். ஆமென். நீதியின்படி ஏழையை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார். அப்போ அவர் யதார்த்தத்தின்படிதான் தீர்ப்பு செய்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் இது ஒரு ஓமையா சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி எனில் யோவான் போஜனபான பண்ணுகிறவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்துகிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் எப்படி வந்தாரா? போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுவான பிரியனுமான மனுஷர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் சொன்னாங்க. எப்படி வந்தாலும் குறை சொல்லினே இருந்தாங்க இல்லையா? அதனால அப்படி சொல்றாரு. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். வசனம் நல்லா கவனிப்பாருங்க. ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப தேவனாலே நம்ம நடத்தப்படுகிறோம், தேவனுடைய ஆவினாலே நம்ம வழி நடத்தப்படுகிறோம்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அவரோட நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளையிடப்படல. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும், அது ஜீசஸ் நேம்ல தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கிற அநேக வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். ஆமென். அப்போ தேவனுடைய நாமத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்துனா பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக இறங்கி வந்தார். அதனால ஜீசஸ் சொல்றாரு, நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தேன், நீங்க என்னை இன்னார் என்று அறியாது இருக்கிறீங்க. அப்ப தேவன் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார்ன்றத பிலிப்பு பிரசங்கிக்கு அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அப்போ ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு சொல்லிதான் எழுதியிருக்குது இல்லையா? அதே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பரிசேயரும் சதிசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெருகு வருகிறதை கண்டு யோவான் கிட்ட ஞானஸ்தானம் வருகிறதை பார்த்து அவர் யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ வரப்போகிற கோபத்துக்குன்னா 3ஆம் உலக போர்ல இல்ல நியாய தீர்ப்புல அவரோட கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும்னா ஞானஸ்தானம் தான் நம்மை ரட்சிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜலத்தினாலும் மாவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் என்ன அறிக்கையிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயாஸ்திரிகளுமோ அவனால ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். ஆமென். ஆமென். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், என்னுடைய பாவங்களுக்காக தான் அறிக்கப்பட்டார்னு சொல்லி அந்த கல்லனை போல நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டு அவர் தேவனை நீதிபரர்னு சொல்றோம். பரிசேயரும்
நியாயஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல், இன்னைக்கு இந்த கள்ள போதகரும் என்ன பண்றாங்க, இந்த வஞ்சகர்களும் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்க தேவனுடைய ஆலோசனை என்ன பண்ணாங்க, தள்ளி விட்டாங்க. அப்போ ஒரு ஞானஸ்தானம் நம்மளது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாம அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை இருந்து நம்மை ரட்சிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு உவமையை பார்க்கலாம். நாகமான் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அவர் எலிசாக்கு, அவர் குஷ்டரோகியா இருப்பாரு. அவர்கிட்ட வந்து குஷ்டரோகி குணப்படுத்துக்காக எலிசா வந்து பார்ப்பாரு. அப்ப எலிசா என்ன சொல்றாரு, அதன்படி இவர் நடந்தாரா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். நாகமான்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, சிரியால இருக்கிற ஒரு தளபதியா இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகியா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, குஷ்டரோகம் சரியாகணும்னு நீங்க இஸ்ரேல்ல இருக்கிற எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா அது குணமாகும்னு சொல்லி கேள்விப்பட்டு எலிசாவை பார்க்கறதுக்கு வராரு. அப்போ யோர்தானில் நீ 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவான்னு சொல்லி எலிசா சொல்லும் போது நாகமானுக்கு கடும் கோபம் வருது. புறப்பட்டு போய் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ போய் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக சொல்றதுக்கு இஸ்ரவேல்ல தண்ணி இருக்கிற மாதிரி எங்க ஊர்ல தண்ணி இல்லையா, எங்க ஊர்ல இல்லாத நதியா அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, கோபம் போடுறாரு. அப்ப கூட இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீ என்ன பண்ணிருப்ப, செஞ்சிருப்ப இல்லையா? அப்போ நீ ஸ்நானம் பண்ணு, அப்போது சுத்தமாவன்னு சொன்ன ஒரு சின்ன காரியத்தை நீ ஏன் செய்ய மாட்ற அப்படின்னு கேட்கும்போது, அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு எப்படி இந்த ஓமையை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே போலதான் இன்னைக்கு எனக்கு என்ன பண்றாங்க, எதனா ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு, யாராவது ஒரு கட்டுரைகளை படிச்சுட்டு பைபிளை படிக்காம அதை ஆராயாம தான் பேசுகிறது என்னென்றும் தான் சொல்லுகிறது என்னதென்றும் அறியாம அநேகரை வஞ்சித்து இவங்க நரகத்துக்கு போது இல்லாம இந்த பரியாச கூட்டம் என்ன பண்றாங்க, அநேகரை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது அறியாத சில சகோதர சகோதரிகள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து போயிது வருது நான் பாக்குறேன். அது வேதனை அளிக்கிறதா இருக்கு. சரி, இவங்க அழிஞ்சு போனா பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டா, அவங்க இருக்கிற இன்னும் சில ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதற்காக நம்ம துக்கப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? இதற்காக இந்த வசனங்களை போதிக்கணும்னு ஆவியானவர் ஏவுதுனாலே நான் சொல்றேன். இவங்க இன்னும் அதிக வசனங்களை சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எல்லோரும் மோசேக்குள்ளாகவும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்களே, அப்போ எங்க மூழ்கி எழுந்தாங்க, எந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தாங்கலாம் இவங்க கேட்பாங்க, பரியாசம் பண்ணுவோம். அங்க எகிப்துல பார்வோன் துரைச்சிட்டு வரும்போது அவங்க செங்கடலை பிரிச்சு மோசே கொண்டு போறாரு. அப்போ தண்ணி 2ஆக பிளந்து மதிலாக நிக்குது, அவங்க கடந்து போறாங்க. அவங்களை பிடிக்கணும்னு வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்தியர் அதுல மூழ்கி போய் இறந்து போறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு எழுதிருக்கு. அப்போ கர்த்தர் அங்க என்ன பண்ணானா, எகிப்தியர் கையில் இருந்து இவர்களை ரட்சித்து அவர்களை அழித்தார். அதே போலதான் ஞானஸ்தானமும் என்ன பண்ணுது, அவரோட கோபாக்கனையில இருந்து நம்மளை தப்பித்துக் கொள்றதுக்கு ஞானஸ்தானம் நம்மை ரட்சிக்கிறதுன்றது நம்ம பார்க்கணும். அதேதான் நோவா காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த 8 பேர் மட்டும் காக்கப்பட்டு மீதி பேர் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் இனி வரப்போற 3ஆம் உலக போர்லயும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புலயும் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு நம்மளை ரட்சிக்கிறது. அப்ப அங்க ரட்சிக்கிறதுன்றதுதான் இங்க ஞானஸ்தானம்ன்றது எழுதிருக்கு.
அதனாலதான் நாம் ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து நம்மை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்குது. நிச்சயமா நிறைவேறு. ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வசனங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இன்னும் அநேக வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தேரும்படியா உண்மை அறிந்து கொள்றதுக்கு ஏதோ ஒரு புது காரியம் புதிதாக உண்மை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு போதித்தரலாம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு தாகமா இருக்குதுப்பா, உங்களுடைய ஆவி எங்களுக்கு இன்னும் அதிகமாக தாங்கப்பா. எங்களுக்கு வாஞ்சையை தாங்கப்பா. இன்னும் வேத வசனங்களை ஆராயறதுக்கான ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இதே போல இந்த வஞ்சகராக பிடிபட்டு இருக்கிற சகோதரர்கள் மயக்கம் தெரிந்து அவங்க மனம் திரும்புதலை கட்டளையிடும் கர்த்தாவே. அநேக கள்ளப்போதர்கள் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி நீ சொன்ன வசனம் நிறைவேறும்படியா இது நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, அவர்களை ரட்சி, அவர்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எல்லோரும் சுவிசேஷ போர் வீரராக உமக்காக தீங்கு அனுபவிக்கவும், அந்த போராட்டத்தில் நாங்கள் நிலைநிற்கவும், அந்த சோதனையை சகிக்கவும் எங்களுக்கு பொறுமையும் ஞானத்தையும் அறிவையும் தாங்கப்பா. கிருபை உள்ள தேவனே, அப்பா, ஆவின் கனிகளாக நாங்கள் மேன்மேலும் வளரும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. எங்களை துன்பப்படுத்துறவங்களை நாங்கள் சகிக்கிறதுக்கு, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. அப்பா, அவங்களோட ஜெபத்தை கேட்டறலும் கர்த்தாவே. அவங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க இன்னும் ஆவிக்குரிய வரங்களை பெற்று மேன்மேலும் வளரும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. அவங்க புறப்பட்டு போய் அநேகருக்கு சுவிசேஷம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அவங்களுக்கு அறிவித்து உங்களுடைய நாமத்தினாலே அவங்க ஞானஸ்தானம் பெறுவதற்கு கட்டளையிடும் கர்த்தாவே. சபை அநேக பெருத்துல பெருகும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. அநேக ஜனங்களை உமக்காக தெரிந்து கொள்ளும் கர்த்தாவே. விசுவாசத்தின் கதவுகளை அவங்க இருதயத்தை திறந்தரலும் கர்த்தாவே. அதற்காக எங்களை பயன்படுத்துங்கப்பா. நாங்க நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாங்க இருக்கும்படியாக இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. பொல்லாத இருதயத்தை எடுத்து அவமான இருதயத்தை எங்களுக்கு வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.